நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நல்லவனுக்கு நல்லவன் படத்துல உன்னைத்தானே பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. ஆனாலும் அந்த பாடலை பாடின பாடகி மஞ்சுளாக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இது எப்படி சாத்தியம்னு ஸ்டீஃபன் கோவில்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் உன்னைத்தானே என்று தொடங்கக்கூடிய பாடலை பாடியிருந்த மஞ்சுளா குருராஜ் அடிப்படையில் ஒரு கன்னட பாடகி. கன்னட பட உலகிலே மிகவும் பிரபலமான பாடகியாக இருப்பவர் அவர். கன்னடத்தில் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க. அதை தாண்டி அவங்கள பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். 1990ஆம் ஆண்டிலே அவரும் அவருடைய கணவரும் சேர்ந்து ஒரு இசைப்பள்ளியை தொடங்கினார்கள். அந்த இசைப்பள்ளிக்கு அங்கே பல கலைகள் இருக்கின்றன. இது போன்ற ஒரு சில காரணங்களால் தான் தமிழில் அதிகமாக அவங்க பாடலைன்னு நினைக்கிறேன். சர்வர் சுந்தரம் படத்தில் சினிமாவில் எப்படி மழை பெய்யுது, எப்படி பாடல் காட்சியெல்லாம் எடுக்கிறாங்கன்னு ரொம்ப ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. இதுக்கு அந்த சமயத்தில் சினிமாவில் எந்த எதிர்ப்பும் வரவே இல்லையான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சர்வசுந்தரம் படத்தை ஒரு பாடல் காட்சியை எப்படியெல்லாம் படமாக்குறார்கள் என்பதை பற்றி அவங்க காமிச்சதுக்கு எதுக்கு சினிமாவோட தேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க? 2025 100 கோடி பட்ஜெட்டுக்கு மேலே எடுக்கப்பட்ட படங்கள் என்னென்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலே 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாண்டி தயாரிக்கப்பட்ட படங்கள் அப்படின்னா குட் பேட் அக்லி, தக் லைஃப், விடாமுயற்சி, ரெட்ரோ, குபேரா, கூலி ஆகிய படங்களை சொல்லலாம். விஷ்ணு விஷாலுக்கு இந்த வருஷம் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஷ்ணு விஷால் நடிப்பிலே 2 வானம், கட்டா குஸ்தி பார்ட் 2 ஆகிய 2 திரைப்படங்களும் இந்த ஆண்டு நிச்சயமாக வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கட்டா குஸ்தி படத்தை இயக்கியிருப்பவர் செல்லையாவு, 2 வானம் படத்தை இயக்கியிருப்பவர் ராட்சசன் அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்த ராம்குமார். முன்னாடியெல்லாம் ஒரு சில பாடல்கள் கல்யாண வீட்டில் தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி பாடல்கள் வரதே இல்லையே, அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக திருமண வீடுகளில் பாடல்களை ஒளிபரப்புவதே இல்லை, இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் சங்கரை பற்றி ஒரு தவறான கருத்து பரவி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கரண் மல்லூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் சங்கரை பற்றி அப்படி என்ன ஒரு தவறான கருத்து பரவி இருக்கு, அதை சொல்லுங்க. வேல்பாரி கதையில் பாரி, கபிலர், முருகன்னு 3 முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. சங்கரோட வேல்பாரி படத்தில் இந்த 3 கேரக்டரில் யார் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. முதலில் வேல்பாரி படத்தில் கதாநாயகனாக நடிக்கப் போவது யார் அப்படின்றது முடிவாகணும். அதற்கு பின்னாலே அந்த படத்தை தயாரிக்க போகிறவர்கள் யார் அப்படின்றது முடிவாகணும். இந்த 2 முடிவானதுக்கு பின்னால் தான் அந்த படத்தில் யார் யார் என்னென்ன கதாபாத்திரங்கள் நடிக்கப் போகிறாள் அப்படின்றத பற்றியெல்லாம் தெரிய வரும். நடிகர் விஜய் கடைசியாக நடித்த அதர் லாங்குவேஜ் படம் எதுன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் ஒவ்வொரு வருடம் 3-4 வேற்றுமொழி படங்களில் நடித்தது மாதிரி இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிந்து விஜய் நடித்த ஒரே ஒரு வேற்றுமொழி படம்னா அது ரவுடி ரத்தோர் என்ற திரைப்படம் தான். அந்த படத்துலேயும் அவர் நடித்ததாக சொல்ல முடியாது. பிரபுதேவா அந்த படத்துடைய கதாநாயகனான அக்ஷய்குமார் இருவரோடு சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நடனம் ஆடியிருப்பார், அவ்வளவுதான். சுயம்வரம் படம் மாதிரி இப்போ எல்லா நடிகர்களும் சேர்ந்து ஒரு படம் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு ராஜபிரியா தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சுயம்வரம் படத்தை போல ஒரு படத்தை இனி உருவாக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் முன்னாடி கலை நிகழ்ச்சிகள் கொண்டாட்டம்னு நடத்துவாங்க. இப்போயும் அந்த மாதிரி எதுவுமே நடத்துறதில்லைன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே முன்பெல்லாம் பல கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது போன்ற கலை நிகழ்ச்சிகளை பல கோடி ரூபாய் கொடுத்து தனியார் தொலைக்காட்சிகள் அப்போது வாங்கி கொண்டிருந்தன. இப்போ தனியார் தொலைக்காட்சிகள் எந்த கலை நிகழ்ச்சியும் வாங்குவதில்லை. அதன் காரணமாகத்தான் அது போன்ற கலை நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறுவதில்லை. திருப்பாச்சி படத்தில் நடித்த பெஞ்சமின் இப்போ என்ன செய்கிறாரு, ஏதாவது படங்களில் நடிக்கிறாரான்னு ராம் கொண்டலாம்பட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. திருப்பாச்சி படத்தில் நடித்த பெஞ்சமின் இப்பவும் படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் முன்பு இருந்தது போல் இப்போ அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்ல முடியாது. நிறைய ஆக்டர்ஸ் இப்போ ப்ரொடியூசர் ஆகிறாங்க, நிறைய டேரக்டர்ஸ் இப்போ ஆக்டர் ஆகிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறது சினிமாவுக்கு ஆரோக்கியமானதான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர்கள் தயாரிப்பாளராவதும் இயக்குனர்கள் நடிகராவதும் ஆரோக்கியமான விஷயம் தானே. அதில் என்ன ஆரோக்கிய குறைவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆலியா பட் இன்ட்ரடியூஸ் ஆன சமயத்தில் அவங்க எப்போ தமிழில் படம் பண்ணுவாங்கன்னு தமிழ் ரசிகர்கள் காத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது நடக்காமலே இருக்குது. அவரை தமிழில் நடிக்க வைக்க யாருமே முயற்சி செய்யலையான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஆலியா தமிழ் படத்தில் நடிப்பது என்பது கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிட்டு அப்படின்னு உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆலியா பட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் நடிக்கிறது நிறுத்தலை. அதே மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொடர்ந்து தமிழ் படங்களை தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் எந்த நேரமும் ஆலியா பட் தமிழில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் நெப்போட்டிசம் அப்படிங்கிற விஷயம் இருந்ததான்னு ராமன் மேட்டூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்திலே நெப்போட்டிசம் இருந்ததாக
சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீலம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் மிகப்பெரிய ஹிட்டான படம் எதுன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. பா ரஞ்சித்துடைய நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள்னா 2 படங்களை சொல்லலாம். ஒன்று சார்பட்டா பரம்பரை. அந்த படம் திரைக்கு வரவில்லை என்றாலும் ஓடிடி தளத்திலே மிகப்பெரிய வெற்றியை குவித்த படமாக அமைந்தது. திரைக்கு வந்த படங்களில் பைசன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ நடிக்க வர நடிகர்களுக்கு டான்ஸ் கட்டாயம் ஆட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் மாறிடுச்சு. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ நடிக்க வருகின்ற நடிகர்களுக்கு டான்ஸே தேவையில்லை அப்படின்ற நிலை உருவாகி இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன். நடனமாடும் திறன் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ரஜினியை பற்றி மற்றவங்க அதிகமாக பேசினாலும் ரஜினி அவங்களுக்கு பதில் தரவே மாட்டேங்கிறாரு. இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சுட சுட ஒரு பதிலை அறிக்கையாக அவர் தந்திருக்கிறார். மரகத நாணயம் 2 படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. மரகத நாணயம் பார்ட் 2 படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. அல்லு அர்ஜுன் பர்த்டே அன்னைக்கு அல்லு அர்ஜுன் அட்லி படத்தோடைய டீசர் வெளியாக வாய்ப்பு இருக்கான்னு சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுனுடைய பிறந்த நாளில் அல்லு அர்ஜுனும் அட்லியும் இணைந்து பணியாற்றுகின்ற படத்தினுடைய டீசர் வழியாக வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே அதிகமாக அதர் லாங்குவேஜ் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ரீமேக் கலாச்சாரம் குறையுமோன்னு தோணுது. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லோரும் மற்ற மொழி படங்களை பார்க்கறதுனால ரீமேக் கலாச்சாரம் இருக்குது, அது ஏற்கனவே குறைந்து விட்டது அப்படின்றது தான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னால் பல நாடகங்களில் நடித்திருக்கிறார். அப்படி அவர் நடித்த நாடகத்தில் ஒன்று தான் குருட்சேத்திரம். அந்த குருட்சேத்திர நாடகத்தில் துரியோதனன் வேடமேற்று நடித்தார் ரஜினி. அந்த நாடகத்தை ஒரு நாள் பார்ப்பதற்காக வந்த கர்நாடக போக்குவரத்து துறையுடைய அதிகாரி நாடகம் முடிஞ்ச உடனே மேடை ஏறி ரஜினியுடைய நடிப்பை வானலாக புகழ்ந்தார். இன்றைக்கு துரியோதனன் வேடத்திலே சிவாஜிராவ் கலக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். மிக விரைவிலேயே அவரை திரைப்படங்களிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது என்று ரஜினியை பாராட்டி பேசினார் அவர். வெளியில் ரஜினியுடைய நடிப்புக்கு இத்தனை பாராட்டுகள் இருந்தாலும் வீட்டில் அவருடைய அப்பா அந்த நடிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். படிச்சினா தான் உருப்பிடுவே, ஒரு போலீஸ் அதிகாரியுடைய வேலைக்கு நீ போகலாம் என்று தொடர்ந்து ரஜினியிடம் சொல்லி கொண்டு வந்தார் அவருடைய தந்தை. ஆனால் ரஜினியுடைய மண்டையில் அதெல்லாம் ஏறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சினிமா மீது அவருக்கு மிகுந்த நாட்டம் இருந்தது. அப்பா படிப்படின்னு சொல்கிறார், ஆனால் என்னுடைய ஆர்வம்லாம் சினிமாவில் தான் இருக்குது என்று தன்னுடைய நண்பரான புட்ராஜிடம் அவர் சொன்னபோது, நீ சினிமாவுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய ஆளாக வருவேன், அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க இந்த ஸ்டைல் இருக்க அது பெரிய அளவில் உதவி செய்யும் என்று ரஜினியிடம் சொன்னார் அந்த புட்ராஜ். அவருடைய வாக்கு அப்படியே பலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். இத்துடன் இந்த லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.